ஹரிபோல் ದಂಡೋತ್ಪನ್ನ. நான் ಶ್ರೀಲ நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் இப்போது நான் எங்கே படிச்சிட்ருக்கேன். அங்கே ஜுகல பஜன நிஷ்டா. ஜுகல சொன்னால் இந்த ஜோடி, இங்கே நமக்கு ஜோடி ராதாகிருஷ்ணருக்கு ஜோடி, அவருக்கு பஜனை பக்தி சேவை இல்லை உறுதி எப்படி கொண்டு வருது அதுக்குள்ள பேச்சு, அதுக்குள்ள விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ஆபரண மணிமய பிரத்யங்கே அபிநய கோவே ದೀನ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ನಿಸಿ ದಿಸಿ ಗುಣಗಾಯಿ ಪರಮ ಆನಂದ ಪಾಯಿ மனை முறை அபிலாஷ். இவங்க ராதாகிருஷ்ணர் மணி உள்ள ஆபரணம் போட்டிருக்காங்க. உடம்புல உள்ள எல்லா அங்கங்களும் இந்த ஒரு அபிநயம், ஒரு ஆக்டிங் நடக்குது, அப்படி இருக்கு. எப்போ இந்த தீனன் நரோத்தம தாஸ் பகಲು இரவு இவங்களு ரெண்டு பேருக்கு குணங்கள் பாடுவேன், பாடிட்டு பரம ஆனந்தம் அனுபவிப்பேன், மனசில் எனக்கு இந்த ஆசை தான் இருக்குது சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பக்தனுக்கு என்ன ஆசை இருக்கணும், ராதாகிருஷ்ணருக்கு தரிசனம் பண்ணுறது, அவங்கள பார்த்து நினைக்கிறது, வர காலத்துலேயும் அவங்கக்கிட்ட போகிறது ஆசை. பட் ராதாகிருஷ்ணர் எப்படி இருக்கார் பார்க்கும்போது மணிக்கு உள்ள ஆபரணம் போட்டிருக்காங்க. ஆபூஷணம் சொல்லுவோம், ஆபரணம். இங்கே தங்கம் சொல்லலாம், இங்கே வைரக்கல் சொல்லலாம், வெள்ளி சொல்லலாம். இது மணி சொன்னார். என்ன காரணம் என்ன இருக்கலாம் யோசனை பண்ணணும். தங்கம் வெயிட்டு, இவங்களுக்கு நிறைய ஆபரணம் போட்டால் உடம்பு அவங்களுக்கு தாங்க முடியாது. வைரக்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது. வைரக்கல் அது ரொம்ப கட்டிங் பண்ணணும், அது ஒரு ஆபரணமாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ரெண்டாவது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பாருங்கள், கிளாஸு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரஃப் இருக்குது. நான் சொன்ன ஒரு மென்மை போல கிடையாது, ரஃப் இருக்கும் வைரக்கல். வெள்ளி கொஞ்சம் நம்ம சரியாக பார்க்குறாச்சுன்னா கருப்பு பிடிச்சிடும், கருப்பாயிடும், பாலிஷ் பண்ணணும். ராதாகிருஷ்ணருக்கு ஆபரம் மணி சொல்லிவிட்டாங்க. மணியில் ஒரு குணம், அதில் ஒரு வெளிச்சம் இருக்கு. இப்போ ராதாகிருஷ்ணர் அவங்களுக்கு உடம்புல கூட ஒரு வெளிச்சம் இருக்கு. ஒன்று அந்த ஆபரணத்தில் வெளிச்சம் இருக்கு, ஒன்று இவங்களுக்கு உடம்புல உள்ள ஒரு அங்கத்தில் வெளிச்சம் இருக்கு. எப்படிப்பட்ட வெளிச்சம்? ராதைக்கு உடம்புல தங்கம் போல இருக்கு, அந்த தங்கம் போல ஒரு வெளிச்சம் வருது. என்ன தங்கம்? கௌராங்கி சொல்லிவிட்டாங்க. கௌராங்கி சொன்னால் இந்த தங்கத்தில் உள்ள அசுத்தம் அழுக்கு எடுக்கிறதுக்கு அது தீயில போடுவான். தீயில போடும்போது அந்த அழுக்கு எவ்வளோ போதோ அவ்வளோ அந்த வெளிச்சமே வேறு தங்கத்தில். அப்படி இருக்குது. ராதையில் எந்த அழுக்கு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம். கிருஷ்ணன் நீலகமலம் சொல்லியாச்சு, ஒரு நீல தாமரை பூவி உள்ள வெளிச்சம். ரெண்டு பேரும் சேரும்போது இந்த நீல வெளிச்சம், இந்த மஞ்சள் தங்க போல உள்ள வெளிச்சம் ரெண்டு சேரும்போது ஒரு பச்சை வெளிச்சம் வேற தொடங்கிடும். இதெல்லாம் அனுபவிக்கணும். ஸோ
சும்மா ஜபம் பண்ணிகிட்ருக்கோம், ஊர் கதை பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாழ்க்கையில் துன்பமே போகாமல் இருக்குது, சிந்தனைகள் கவலை போகாமல் இருக்குது. எவ்வளோ ராதாகிருஷ்ணர் பற்றி நினைப்போம், எவ்வளோ நம்ம அவருக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணோம். மனசில் உடம்பு வச்சு புலன் வச்சு அவ்வளோ பரமானந்தம் இங்கே சொல்லிவிட்டார். பரமானந்தம் அனுபவிக்கலாம். நம்ம இந்த மாயை உலகத்தில் இருக்கோம். நம்ம மாயைக்கு சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம். மாயைக்கு சிந்தனை சொன்னால் குடும்பம், தொழில், சொத்து, உடம்பு வச்சு அந்த சேவை பண்ணுங்க, உடம்பு வச்சு அந்த கடிமை பண்ணுங்க. மனசு உணர்வில் ராதாகிருஷ்ணர் இருக்கணும். நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிகிட்ருக்கோம். மனசு உணர்வில் எவ்வளோ ராதாகிருஷ்ணர் சிந்தனை, அவ்வளோ பரம ஆனந்தம் அனுபவிக்கலாம். பட் அதுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு, பிரதி அங்கே அபிநயா. அவங்கள லீலை எப்படி இருக்குச்சுன்னா, அவருக்கு ஒரு அங்கம் ஆக்டிங் பண்ணுறது அப்படி இருக்கு. ஏக்கச்சக்கமான லீலை இருக்குது. 2-3 உதாரணம் கொடுக்குறேன். காலமே ஒரு 10:45 போல ராதையா வீட்டில் மாமியார்கிட்ட போய் சொல்லி சூரிய பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு பார்க்க போகிறான். கிருஷ்ணனுக்கு இப்படி நேரடி பார்ப்பான். குசும் சரோவர் சொல்லுவான். அங்கே உடனே அவனை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத போல பூ எடுக்க தொடங்கிடுவான். அந்த ஆக்டிங், அந்த டைமில் அந்த நடிப்பு எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. இவ்வளோ கிருஷ்ணனுக்கு பார்க்க தான் வந்திருக்கான், எவ்வளோ ஆர்வம் வச்சு வந்திருக்கான். அவனும் காத்திருக்கான். அவனும் பசு மாடு கொண்டு போயிருந்தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தான். அங்கேயே ஏதோ போய் சொல்லி உங்களெல்லாம் பாருங்கள் விளையாடிட்டு இருங்க, நான் இப்போ வருவேன்னு சொல்லி அவன் ராதைக்கு காத்திருக்கான். பட் கிருஷ்ணனுக்கு பார்த்து இவ்வளோ ஆளே தெரியாத போல பூ எடுக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவன் காவல்காரன் போல வந்துடுவான். ஏய் திருடி, இங்கே ஏன் பூ எடுத்துகிட்டு இருக்க? அப்படி ஒரு லீலை அபிநயா. கொஞ்ச நேரம் விட்டு கிருஷ்ணனுக்கு தெரியாமல் அவனுக்கு புல்லான் குழல் கீழே விழுந்துடும். ராத்தை அடிச்சிடுவான். அப்புறம் கிருஷ்ணனுக்கு தெரியும், போய் என் புல்லான் குழல் எங்கே போயாச்சு சொல்லி தேடுவான். அப்போது ஒரு இது எடுப்பான். இந்த ராதை என்ன பண்ணுவான், இவனு ராதைக்கிட்ட வந்தால் லலிதாவை கொடுத்துடுவான், லலிதா விசாகாவை கொடுத்து, இப்படி எந்த ஒரு அபிநயம் இல்லை. நான் சும்மா 1-2 சொற்கா சொல்லிகிட்ருக்கேன். கலர் விளையாடுவான். கலர் விளையாடும்போது தினமும் ராதா கொண்டலே தினமும் ராதா கிருஷ்ணா எல்லா கோபி சಖಿ மஞ்சரி எல்லாம் கலர் விளையாடுவான். அங்கே சொல்லிட்டு இருக்கு, ஒரு மஞ்சரி கோபிக்கு இவன் கலர் போடுவான். கலர் போடும்போது கையில் கலர் எடுத்துட்டு அவள் முகத்தில் எப்படி கலர் போட்டுடுவான் கிருஷ்ணன். அப்போது ராதை இருந்தால் சரி, கோபி சಖி மஞ்சரி இருந்தால் சரி, ஒரு தெய்வீகமான அனுபவம் சொல்லி அந்த அந்த என்ன சொல்கிறது, கிருஷ்ணனுக்கு கைಗೆ உள்ள குளிர், அந்த ஆனந்தம், மயக்கம் வந்துடும். மஞ்சரிக்கு மயக்கம் வந்து விழுந்துடுவா. என்ன நடந்தது சரி அந்த நாள் எப்போ வரும் சொல்லி நரோத்தம் தாஸ் டாக்கூர் நினச்சிட்டு இருக்காரு. என்ன அந்த நாள்? பகல் இரவு நான் ராதா கிருஷ்ணருக்கு அந்த லீலைகள் அவங்களுக்கு நான் புகழ்ச்சி பண்ணுவேன், அவங்கள பார்த்து நான் பாடுவேன், சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு பரம ஆனந்தம் கிடைக்கும். எனக்கு மனசில் இந்த ஆசை தான் இருக்க, வேறு ஆசை கிடையாது. பகவான் ராதா கிருஷ்ணருக்கு தரிசனம், பகவான் ராதா கிருஷ்ணருக்கு சேவை, பகவான் ராதா கிருஷ்ணருக்கு சிந்தனை, பகவான் ராதா கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி பண்ணுறது. இது வச்சு தான் வாழ்க்கையில் ஆனந்தம் வரும். நம்ம என்ன ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்தில் உள்ள இந்த உடம்புக்கு உள்ள சிந்தனை விடாமல் இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே பரம ஆனந்தம் வராமல் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்
நம்ம வாழ்க்கையில் பயம் கவலை போகாமல் இருக்க அதுக்கு முக்கியமான காரணம். நரோத்தமதாஸ் டாக்கூர் வழி சொல்லிவிட்டாங்க, வாழ்க்கையிலே பகவான் திருநாமம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு கூட கூட பகவான் ராதா கிருஷ்ணருக்கு நினைவு, மானசிக சேவை, இது அவங்களுக்கு புகழ்ச்சி எவ்வளோ கூட்டுவீங்க அவ்வளோ பரம ஆனந்தம் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். ஹரி போல் தண்டோத்பனாம்.